வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி டே டூவில் என்ன பார்க்க போகிறோம்னா கான்சனண்ட்டை ஹிந்தியில் எப்படி சொல்கிறோன்னு பார்த்தோம்னா வியஞ்சன் எப்படி சொல்கிறோம்? வியஞ்சன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, நம்ம தமிழில் காங்காச்சா படிக்கிறோம் இல்லையா, அதுதான் ஹிந்தியில் வியஞ்சன்னு சொல்லுவோம். ஆனால் ஹிந்தியில் நம்மளுக்கு கன்றது 4 இருக்கும், சன்றது 4 இருக்கும், டன்றது 4 இருக்கும். இது போல் ஒரு லெட்டர் விட்டு ஒரு லெட்டர் 4 வந்துட்டுருக்கும். அது போல் தான் பார்ப்போம். இந்த ஒரு ரோ அப்படின்னு இருக்கேன், இப்போ இது ரோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த ரோவை ஹிந்தியில் என்னன்னு சொல்லுவோம்னா வர்க்க அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? வர்க்க. அப்போ நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்? வர்க்க பார்க்க போகிறோம். என்ன வர்க்க பார்க்க போகிறோம்? வர்க்க பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லெட்டர் இதுதான் நம்மளோட வியஞ்சனோட ஃபர்ஸ்ட் லெட்டர். என்னது? க. இப்படி சொல்லணும், க. நல்லா அழகா க. நெக்ஸ்ட் வேர்ட் கொஞ்சம் ஹார்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணும். க. இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணும், க. இது க, இது க. நெக்ஸ்ட் ஒன் க. அப்படி க. நெக்ஸ்ட் லெட்டர் க. அப்படி க. நெக்ஸ்ட் லெட்டர் ஞ. ஓகேவா? தமிழில் வர ஞ. அதே போல் தான் எகெயின் இந்த க வருது. எகெயின் சொல்லலாமா? க, 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 ங. எகெயின் க, 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 ங. நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ச வருக. இந்த சேரோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்கிறோம்? ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ச வருக. இப்போ ச அப்படின்றத எப்படி சொல்லலாம்? ஃபர்ஸ்ட்டு சாஃப்ட் ப்ரொனவுன்சியேஷன் இல்லையா, அப்போ எப்படி சொல்லணும்? ச, ச. நெக்ஸ்ட் இந்த வேர்டு எப்படி சொல்லணும்? ச. எப்படி? ச. இது ச, இது ச. நெக்ஸ்ட்டு ஜ. எப்படி? ஜ. நெக்ஸ்ட் ஒன் ஜ. கொஞ்சம் அழுத்தி ஜ. நெக்ஸ்ட் ஒன் ஞ. ஓகேவா? இப்போ எகெயின் ச வர்க்க ப்ரொனவுன்ஸ் பண்ணலாமா? ச, ச, ஜ, ஜ, ஞ. எகெயின் இந்த ரெண்டு வர்க்கையும் எகெயின் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாமா? க வர்க்க ச வர்க்கைய ஸ்டார்ட். க, 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 ங, ச, ச, ஜ, ஜ, ஞ. Thank you.